ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். கிரகங்களுடைய பாத சாரங்களை முதலில் காணலாம். இந்த வாரம் 1/7/2026 முதல், அதாவது புதன்கிழமை காலை 7:40 முதல் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வார பலன். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். குரு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். சுக்கிர பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியை நோக்கி செல்கிறார். இந்த வாரம் முடியும் வரை ராகு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகுவை நோக்கி சந்திர பகவான் செல்கிறார். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும் நம்முடைய லக்னாதிபதி, அவரவர் பிறந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராகுவை நோக்கி செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து நடக்கும். இப்போ ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும், ராகுவை நோக்கி லக்னாதிபதி செல்லும் போதும் உடலில் நோய் வந்துச்சுன்னா அல்லது விபத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போது, அதாவது ராகு மேல் சந்திரன் கடக்கும்போது தான் பெரும்பாலான இடங்களில் விபத்து நடக்கும், திருட்டு நடக்கும், கொள்ளை சம்பவங்கள் நடக்கும், கொலை குற்றங்கள் நடக்கும், பேய் பிசாசு அமானுஷியம் சார்ந்த வேலைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக விரிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் வந்துடுது. சிம்ம ராசிக்கு 1/7/2026 முதல் 10/7/2026 வரை. இன்று மதியம் 2 மணி முதல் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் நுழைகிறார். 6ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன், இடப்பெயர்வு இன்று, நாளை, நாளானை இந்த 3 நாட்கள் சந்திக்கலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் கொஞ்சம் பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனால் இன்று மதியத்திலிருந்து சிம்மராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், மற்றவர்கள் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. 6வது வீட்டில் வாரம் ஆரம்பத்தில் சந்திர பகவான் செல்லும் போது சிம்ம ராசி என்பதற்கு பகை, எதிராளி தொல்லை இருக்காது. நீங்கள் கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த 3 நாட்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் இருந்துச்சுன்னா ஒரு பாதி கடனை கொடுத்துருங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும் போது உங்களுக்கு இன்றும் நாளையும் நாளானையும் நல்ல மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். 4, 5, 6 தேதிகளில் சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் சந்திர பகவான் வருகிறார். புதிய நண்பர்கள், உறவுகள் வழியே நன்மை உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 7ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு சற்று மனக்குழப்பம் அதிகரிக்கும். அவர் டென்ஷனாக ஆவார். அவர் கோயிலுக்கு போகலாம், உங்கள் வாழ்க்கை துணை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பயணங்களை ஏற்படுத்துவார். 7ஆம் வீட்டில் சந்திரன் ராகு மேல் கடக்கும்போது
பார்த்தீங்கன்னா 4, 5, 6 தேதி புதிய துணி எடுக்கலாம். புதிதாக நீங்கள் வந்து வண்டி வாகனம் புதிதாக உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வரும். 4, 5, 6 தேதிகளில் ராகு மேல் சந்திரன் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்து உங்கள் செலவுகள் கூடுதலாக இருக்கும். சிம்மராசிக்கு 6, 7, 8 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். பார்த்தீங்கன்னா சனி மேல் சந்திர பகவான் செல்வார். உங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலகட்டம். இன்னொரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு சனி மேல் சந்திர பகவான் செல்வார். சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு சனி தான் வந்து பாதிப்புகளை கூடுதலாக தருவார். சனி மேல் சந்திரன் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி குடும்பம், பணம், உங்களுடைய பயணங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களிடம் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, பொதுவான நபர்களிடம் நீங்கள் வந்து பேசினாலும் சரி, கருத்து கணிப்பில் உங்களுக்கு பிரச்சனை வரும். 8ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது பண விவகாரங்களில் பிரச்சனை வரும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். 8ஆம் வீட்டில் சனி மேல் சந்திரன் செல்லும்போது நீங்கள் வந்து கடனை வேணால் கொடுக்கலாம், ஆனால் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை தான். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 2 வீலரில் 4 வீலரில் நீங்கள் வந்து பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். 8ஆம் வீட்டில் சனி மேல் சந்திரன் வரும்போது ஆன்மீக சுற்றுலா பஸ்ஸில் வந்து 50 பேர் 60 பேரோட வேணால் டூரு போயிட்டுறலாம். சனி மேல் சந்திரன் செல்லும்போது ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு போய்ட்டுருக்கான எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாளில் என்ன ஒரு சிறப்பு, என்ன விசேஷம் அப்படின்னா 3 வேளையும் நல்லா விதவிதமாக நாவுக்கு ருசியாக நல்லா சாப்பாடு கிடைக்கும். சந்திராஷ்டம நாளில் நல்லா சாப்பிடலாம், நீ நல்லா படுத்து உறங்கலாம். மற்றவர்கள் விவகாரங்களில், மற்றவர்கள் ரகசியங்களில் நீங்கள் வந்து தலையிடாமல் இருக்கணும். பக்கத்து காட்டுக்காரர்கள் வரப்ப நோண்டுறது, பக்கத்து காட்டுக்காரர்களை சீண்டி பார்ப்பது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னால 2.25 நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிட்டு போயிடும். மரண பயத்தை ஏற்படுத்தும். அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு அந்த 2.25 நாளில் மரணத்திற்கு நிகரான பயத்தை கொடுக்கக்கூடியது தான் சந்திராஷ்டம நாள். இதை வந்து சிம்மராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்க. 6, 7, 8 தேதிகளில் 6, 7, 8 இந்த 3 தேதிகளில் உங்களுடைய புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 8, 9, 10 தேதிகளில் சந்திர பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருவார். 9லே சந்திரன் வரும்போது வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முதலாளிகளோ உயர் அதிகாரிகளோ உங்களை வந்து கட்டுப்படுத்தி வைத்திருப்பது போல், அல்லது உங்களுடைய அப்பா உங்களை வந்து கட்டுப்படுத்தி வைத்திருப்பார். யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இயங்குவது போல் 8, 9, 10ஆம் தேதி சிம்ம ராசி என்பதற்கு ஏற்படும். 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது உத்திராட நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வாரத்துடைய பலன்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சிம்ம ராசிக்கு 10ஆவது வீட்டிலே சூரியன் நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா 3 தேதிக்குள் செவ்வாய் பகவான் செல்கிறார். அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள், உயர் பதவி சார்ந்து உங்களுடைய ப்ரமோஷன், இடம் பெயர்வு சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றியாகும். அதாவது 3 நாட்களுக்குள் சூரிய நட்சத்திரத்திலே 10ஆவது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும். அதன் பிறகு சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் வருவார். சந்திர பகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் சார்ந்து சிலருக்கு செலவுகள் வரலாம். புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். சந்திர பகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு நன்மை. யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணங்கள் அதிகமாக இருக்கும். இரவு உறக்கம் குறையும். உடம்பு வந்து உஷ்ணமாக இருக்கும்.
கண் எரிச்சல், தலபாரமாக இருக்கிற மாதிரி மன அழுத்தம் உண்டாகும். சிம்மராசிக்கு 11வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பணிகளை, உங்களுடைய எதிர்கால முன்னேற்ற ரகசியங்களை, உங்களுடைய பொறுப்பை உங்கள் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைச்சிருங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு பிரதிபலிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனும் புதனும் ராகு நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை துணை சந்தோஷத்தின் மூலம்தான் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் வரும். உங்கள் வாழ்க்கை துணை வேதனைப்பட்டாங்கன்னா, கஷ்டப்பட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குரு சுக்கிரன். 12வது வீட்டிலே குரு சுக்கிரன் இருக்கும்போது ஆன்மீக காரியங்கள் சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து செலவுகள் உண்டு. புதிதாக உள்ளூரில் கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், திருவிழா பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் பணம் காசு கொடுப்பீங்க. 12வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 12லே சுக்கிரன் இருக்கும்போது உங்களுடைய தேவைக்காக, சுகத்திற்காக பணம் காசு செலவு செய்வீங்க. 3ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கணும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, உங்களுடைய எதிர்காலம் சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. திருமணம் சார்ந்து, வாழ்க்கை சார்ந்து இளைஞர்கள் முயற்சி செஞ்சாலும் வெற்றியாகும். ஆனால் நல்ல விதத்தில் முயற்சி செய்யுங்க. கெட்ட விதத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பெயர் கெடும், உங்களுடைய குடும்ப பெயர் கெடும், அப்பா அம்மாவுக்கு மதிப்பு மரியாதை குறையும். இதை சிம்மராசி அன்பர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வாரம் 6, 7, 8 தேதிகளில் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதுவும் சனிமேல் சந்திர பகவான் செல்லும்போது உங்களுடைய பயணங்களில், போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பல எதிரிகளை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்திடும். அதனால் சந்திராஷ்டம தினங்களில் உங்கள் பயண போக்குவரத்தில் பணம், குடும்பம் சார்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.